ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டேஸ்ட்ல நல்ல ஃபஜ்ஜியான கிளாசிக் ப்ரௌனிங்க கிரிங்கிள் டாப்போட இந்த ப்ரௌனி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க. நான் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க. ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. எனக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு 1/4 கிலோ வாங்குவாங்க. திருப்பியும் பிரித்து டேஸ்ட் பிடிச்சி 1/2 கிலோவாகவும் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 1/4 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரி ஆர்டர் தான் வந்துக்கிட்டு இருக்குது. பெரிய அளவில் கிடையாது. நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன். ஃபோன்லேயும் சொன்னேன், நேர்லேயும் சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் டேஸ்ட் பார்க்கறதுக்கு குடிப்பீங்களா, நீங்கள் டேஸ்ட் பார்க்கறதுக்கு கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, டேஸ்ட் பார்க்கறதுக்கு எப்படிங்க கொடுக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1/4 கிலோ வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மறுபடியும் வாங்கிக்கிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட சொல்லுங்க. இல்ல பிடிக்கலைனாலும் அதுல என்ன நிறை குறைகள்ங்கிறத அதையும் சொல்லுங்க, நாங்க சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இல்ல நீங்க டேஸ்ட் பார்க்கறதுக்கு கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்கு நான் கேட்டேன், ஓகே, நான் எங்க கிட்ட ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட நீங்க இந்த மாதிரி கேக்குறீங்க, அதே நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்ல ஒரு பேக்கரி இல்ல ஒரு ஸ்வீட் ஸ்டால் போறீங்க, நான் இந்த ஸ்வீட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே எனக்கு பிடிச்சிருந்தாதான் வாங்குவேன், எனக்கு பிடிக்கலைன்னா வாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்க போய் கேட்பீங்களா? அது என்ன ஹோம் பேக்கர் அப்படின்னா நீங்க கேக்குறீங்க. விருப்பம் இருந்தா வாங்கலாம், இல்லையா விட்டுறலாம். அதுக்குன்ட்டு இந்த அளவுக்கு தான் நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குவோம் அப்படின்னா எவ்வளவு பேருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு கொடுக்கறது? அது என்ன ஹோம் பேக்கர்னா அந்த மாதிரி. இது எங்கிட்ட மட்டும் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹோம் பேக்கர்ஸ்க்கு இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. இது வாங்குறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி கேட்கவே மாட்டாங்க. வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா 1/4 கிலோவாச்சு வாங்குவாங்க. வாங்கி சாப்பிட்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுபடியும் ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்க தெரிஞ்சவங்ககிட்டையும் இங்க நான் வாங்கினேன் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வாங்காம வெட்டி வேலை பார்க்குறவங்க தான் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு நான் கொடுத்த பதில் சரியா தப்பா அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரௌனி மட்டும் கிடையாது, டீ கேக்கு, கப் கேக்கு, அப்புறம் குக்கீஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி கஸ்டமர் உங்களுக்கு ஸ்லாபா வேணாலும் வாங்கிக்கலாம். இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்டர் நீங்க பீஸ் எந்த மாதிரி பீஸ் எவ்வளவு பெருசு வேணும், தனித்தனியா பீஸ் பாக்ஸ் போட்டு இல்ல கவர் போட்டு வேணும் அப்படின்னு நீங்க கேட்டாலும் நீங்க கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரியுமே நம்ம செஞ்சு தரோம். உங்களுக்கு ப்ரௌனி வேணும் அப்படின்னா மேல ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. நம்மளோட ஆஃபருமே இருக்குது. ரம்ஜான் ஆஃபர் பார்த்தீங்கன்னா மார்ச் 25th ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 31st எண்ட் ஆகுதுங்க. ஆஃபர் நம்ம கஸ்டமர் கிட்டையும் சப்ஸ்கிரைபர் கிட்டையும் என்ன போடலான்னு நான் சஜஷன் கேட்டிருந்தேன். அவங்க எது சொல்றாங்களோ அது நம்மளுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா அதுவே ஆஃபரா போடலான்ட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. ஆர்டர் பண்றவங்க வாட்ஸ்அப் மேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.